வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். தமிழ்நாடு மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை பார்த்துருப்போம். ஓகேங்களா, அது முக்கியமாக தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த இனிஷியேட் பண்ண முக்கியமான பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா, மத்திய அரசும் மற்றும் மாநில அரசாலையும் ஓகேங்களா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் முன்னெடுக்கப்பட்ட முக்கியமான மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கான சோர்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டான tngov.in ஓகேங்களா, இதில் இருக்கிற பாலிசி நோட்ஸ், அதாவது கொள்கை விளக்க குறிப்பு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டேட்டாவில் இருக்கிற முக்கியமான திட்டங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதோட பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, இந்த திட்டத்துக்கான பேர் என்னன்னா விடியல் பயணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விடியல் பயணம். நம்ம இலவச பேருந்து பயண திட்டம்னு கூட ஆப்ஷனில் கொடுப்பாங்க. பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னா அதுக்கான பேர் என்னன்னா விடியல் பயணம். இதுவே சிம்பிளாக கேள்வியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, விடியல் பயணம், அந்த திட்டத்துக்கான பேர் என்ன? விடியல் பயணம். அதே மாதிரி வேறு எப்படி ட்விஸ்ட் வைக்கலாம்னா, பட் ஸ்டேட்மெண்ட்டில் இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா பெண்களுக்கு மட்டும் ஓகேங்களா பேருந்துகளில் இலவச பயணம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, திருநங்கைகள் ஓகேங்களா, திருநங்கைகளுக்கும் இந்த இலவச பயணம் இந்த ஸ்கீம்ஸில் அவங்களும் வருவாங்க. ஓகேங்களா, பெண்கள் மற்றும் திருநங்கை ரெண்டு பேருக்குமே இந்த ஸ்கீம் கவர் ஆகும். ஓகேங்களா, அதனால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷனில் அந்த மாதிரி கொடுக்கலாம். வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச அரசு பேருந்துகளில் இலவச பயணம், அதுக்கு பேர் தான் விடியல் பயணம். ஓகேங்களா, நியமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாருக்கு இந்த இலவச பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம். ஓகேங்களா, தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம், இது சார்ந்து நம்ம பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, தோழி. ஓகேங்களா, தோழி என்ற நிறுவன பெயருடன் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, பணிபுரிகிற மகளிர்களுக்காக விடுதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா தோழி. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மகளிர் விடுதிகளை வந்து நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், ஒருங்கிணைந்த சேவை மையம் மற்றும் குறுகிய கால இல்லங்கள். ஓகேங்களா, இந்த விடுதிகள் எடுத்தோன்னா இது பாருங்க, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிக அளவில் பணிபுரியும் மகளிர் விடுதிகளை உருவாக்குகிறது. இதன் மூலம் பணிபுரியும் மகளிர் தங்கள் பணியினை தொடரவும் பொருளாதார முன்னேற்றம் அடையவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது இந்த தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம், தோழி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, தோழி என்ற நிறுவன பெயரோடு அமைக்கப்பட்ட இதில் ஓகேங்களா, அதுவே குறுகிய கால இல்லங்களாக ஓகேங்களா சக்தி சதன் செயல்பட்டு வருகிறது. இந்த சக்தி சதன்னா என்ன? குறுகிய கால இல்லங்கள். ஓகேங்களா, இது விடுதிகள் மாதிரி பார்த்தோங்களா, ஆனால் இது பார்த்தோன்னா குறுகிய கால இல்லங்கள். குறுகிய கால இல்லங்களுக்கு பேர் என்ன? சக்தி சதன். இந்த சக்தி சதன்னா என்னன்றதை பின்னாடி நம்ம தனியாகவே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, இவ்வாறான இல்லங்கள் மூலம் பெண்களுக்கு தங்குமிடம், மனநல ஆலோசனை, உடலியல், சமூக சட்டம் மற்றும் பொருளாதார உதவிகள் வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா, விடுதிகளாக செயல்படுது, அதுக்கு பேர் தோழி. ஓகேங்களா, குறுகிய கால இல்லங்களாக செயல்படுது, அதுக்கு பேர் சக்தி சதன். ஓகேங்களா, ரெண்டு ஸ்கீம் இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் நான் PDF கொடுக்குறேன், நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக இந்த பாலிசி நோட்டில் முக்கியமான நிறைய சட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிற முக்கியமான நிறைய சட்டங்கள், அவங்க நலம் சார்ந்த ஓகேங்களா நிறைய சட்டங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா, வரதட்சணை தடுப்பு சட்டம். வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ? 1961. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ? 1961. அடுத்ததாக பாருங்கள், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். பாதுகாப்பு சட்டம் எப்போ? 2005. ஓகேங்களா, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. அதுவே வரதட்சணை தடுப்பு சட்டம்னா 1961. அடுத்ததாக பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் சட்டம் எப்போனா 2013. ஓகேங்களா, பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் சட்டம். ஓகேங்களா, பாலியல் துன்புறுத்தல்கள் தடுத்தல் தடை மற்றும் தீர்வு சட்டம் எப்போனா 2013. அடுத்ததாக பாருங்கள், தமிழ்நாடு அடுத்த சட்டம் பாருங்கள், தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்களை முறைப்படுத்துதல் சட்டம் 2014. மொத்தமாக இதில் ஒரு 4 முக்கியமான சட்டங்கள் இருக்குது. ஒன்று வரதட்சணை தடுப்பு சட்டம். ஃபஸ்ட்டு வரதட்சணை தடுப்பு சட்டம் ரொம்ப பழங்காலத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1961. அதுக்கு அடுத்ததாக ஒரு குடும்பம் வருது. ஓகேங்களா, வரதட்சணை. அதுக்கு அடுத்ததாக குடும்ப சட்டம், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் எப்போ? 1961. அப்புறம் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே நடக்கிற துன்புறுத்தலை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் போகிறாங்க 2013. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் தடை சட்டம். அடுத்ததாக பாருங்க, அப்படி அவங்க
அவங்க வேலை செய்கிறதால ஓகேங்களா, நம்மளாம் இப்படி ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுப்போம். அப்படி வேலை செய்கிறதால அவங்க வெளியில் தங்குறாங்க. அவங்களுக்காக விடுதிகள் மற்றும் இல்லங்களை முறைப்படுத்துதல் சட்டம் எப்போ 2014. ஃபஸ்ட்டு வரதட்சணை ஓகேங்களா, வரதட்சணையாக கேட்குறாங்க. அதை தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 1961 ஒரு சட்டம் போடுறாங்க. அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கிற வன்முறையை தடுக்கிறதுக்காக 2005. இல்லை அடுத்ததாக பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க. அங்கே பணியிடத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுத்தல் தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013 போடுறாங்க. அடுத்ததாக அவங்க வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க பணிபுரிகிறாங்க, வேலைக்கு போனதால் வெளியில் தங்குற சூழ்நிலை வருது. அதனால் விடுதிகள் மற்றும் இல்லங்களை முறைப்படுத்துறதுக்காக 2014 ஒரு சட்டம் போடுறாங்க. ஓகேங்களா, இப்படி 4 சட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பாருங்கள், குழந்தை திருமண தடை சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ 2006. ஓகேங்களா, குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ 2006. அடுத்ததாக பாருங்கள், திருநங்கையர் சமூக பொருளாதார முன்னேற்றம் பெற திருநங்கையர் நல வாரியம். இது நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, திருநங்கையர் நல வாரியம் அமைப்பதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவ்வாரியத்தின் மூலம் அடையாள அட்டை வழங்குதல், ஓய்வூதியம் வழங்குதல், சுயவேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ள நிதியுதவி வழங்குதல் போன்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. இதை நம்ம கொஞ்சம் பின்னாடி டீட்டெயில்டாகவே பார்ப்போம். அடுத்ததாக பாருங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காணும் விதமாக 2008 ஆண்டு சட்ட ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தமிழ்நாடு மகளிர் ஆணையம். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக தமிழ்நாடு மகளிர் ஆணைய சட்டம். ஓகேங்களா, இந்த சட்டம் தான் 2008. மகளிர் நல ஆணையம் 1993. ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு மகளிர் ஆணைய சட்டம் எப்போனா 2008. அடுத்ததாக பாருங்கள், கைம்பெண்கள் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருமணமாகாத பெண்கள் நலனுக்காக 2022 ஆண்டில் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் நல வாரியம். ஆதரவற்றோர் நல வாரியம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 2022. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் நலனுக்காக 2022. ஓகேங்களா, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 வருஷம் முன்னாடி தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு நல வாரியம் ஒரு வாரியமே அமைச்சிருக்காங்க. எந்த வருஷம் 2022. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், நம்ம முன்னாடி சொல்லியிருந்தல மகளிர் நல விடுதிகள். ஓகேங்களா, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம், தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். இதுக்கு தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், தோழி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதை சார்ந்த நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஒரு டைம் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக தங்கும் இடத்தை நியாயமான வாடகை கட்டணத்தில் வீடு போன்ற விடுதி என்ற விடுதிகளில் வசதிகளை வழங்குவது இத்திட்டத்தின் குறிக்கோள். இந்த திட்டத்தோட குறிக்கோளே என்னன்னு பார்த்தோன்னா, இந்த தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் TNWWHCL. ஓகேங்களா, தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தோழி அப்படின்னு அழைக்கிறோம். இதோட முக்கிய குறிக்கோளே என்னன்னு பார்த்தோன்னா, வீடு போன்ற விடுதி என்ற விடுதிகளில் வசதிகளை வழங்குவதே. ஓகேங்களா, அந்த ஹாஸ்டலில் வீடு மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய குறிக்கோள். எந்த திட்டம், தோழி, TNWWHCL. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தோழி. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சக்தி இயக்கம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இயக்கம். ஓகேங்களா, இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, சக்தி இயக்கம் என்பது பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் வழங்குதல் ஆகியவற்றை உறுதி செய்யும் செயல் திட்டமாகும். பெண்களுக்கு பாதுகாப்பும் வழங்குறாங்க, அதிகாரத்தையும் வழங்குறாங்க. எந்த திட்டத்தின் மூலமாக, சக்தி இயக்கம். ஓகேங்களா, சக்தி இயக்கத்தின் மூலமாக. இது ஒன்றிய அரசால் 15வது நிதிக்குழு மானியத்தின் மூலம் பாலின சமத்துவத்தை உருவாக்கவும் ஒருங்கிணைந்த குடையின் கீழ் இயங்கும் திட்டமாகும். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒன்றிய அரசால், யாரால, ஒன்றிய அரசால் 15வது நிதிக்குழு மானியத்தால் பாலின சமத்துவத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான், ஒரு இயக்கம் தான் இதுனா சக்தி இயக்கம். இந்த சக்தி இயக்கத்தின் மூலமாக என்னென்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறாங்க, அதிகாரத்தை வழங்குறாங்க. ஓகேங்களா, இந்த சக்தி இயக்கத்துக்கு கீழே வேறு 2 திட்டங்களும் இருக்குது. சக்தி இயக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா, பாதுகாப்புனா சம்பல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் சமத்தியா ஆகிய 2 உபதிட்டங்களை கொண்டுள்ளது. இந்த சக்தி இயக்கம் வேறு 2 உபதிட்டங்களையும் கொண்டுள்ளது. ஒன்றுனா பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக சம்பல், அடுத்ததா பெண்களுக்கு அதிகாரம் வழங்குறதுக்காக சமத்தியா அப்படின்னு 2 உபதிட்டங்களையும் கொண்டுள்ளது. அடுத்ததா வேற என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, அடுத்ததாக சக்தி இயக்கத்தோட நோக்கங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் கீழே நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் டெலகிராம் குரூப்பில், படித்து பார்த்துக்கோங்க. ஒரு டைம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஓகேங்களா, அடுத்ததாக சக்தி இயக்கத்தோட நோக்கங்கள் என்ன. ஓகேங்களா, மத்திய அரசால் 15வது நிதிக்குழுவால் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சக்தி இயக்கம்னு ஒன்று
தொடங்கிட்டாங்க. ஆனால் அதோட நோக்கங்கள் என்னென்ன பாருங்கள். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடி ஆதரவு, உதவி மற்றும் முழுமையான தொடர் கவனிப்பு. பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்டு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு அளித்தல். 3வது, அரசு நல திட்டங்கள் மற்றும் சமூக தீமைகளுக்கு எதிரான சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். அடுத்ததாக பல்வேறு திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் குறித்து பணியாளர்களுக்கு பயிற்சியும் வழங்குறாங்க. ஓகேங்களா. இப்போது அந்த திட்டத்தின் மூலமாக யாராச்சும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு உடனடியாக ஆதரவு கொடுப்பாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சு முழுமையாக அவங்கள கவனிச்சுப்பாங்க. ஓகேங்களா. அவங்கள மீட்டு மறுவாழ்வு அளிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக சமூக தீமைகளுக்கு எதிரான சட்டங்கள் குறித்தும் அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. பல்வேறு திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் குறித்தும் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு இந்தந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான பயிற்சியும் வழங்குறாங்க. ஓகேங்களா. பெண் குழந்தைகளை கருவில் அழிக்கும் முறைகளை ஒழித்து அவர்களின் வாழ்வு, பாதுகாப்பு, கல்வி மற்றும் வளர்ச்சிக்கு உதவுதல், இதெல்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுருவாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொதுமக்களிடையே பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் சம்பந்தமான நேர்மையான நடத்தை மாற்றங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இதெல்லாம் அந்த சக்தி இயக்கத்தோட நோக்கங்கள். ஓகேங்களா. இதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திட்டம் தான் இது. என்னன்னு பார்த்தோன்னா சேவ் கேர்ள் சைல்டு, சேவ் எஸ் இருக்குங்களா, சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு. ஓகேங்களா. பெண் குழந்தைகளை காப்போம். ஓகேங்களா. சேவ் கார்டு கேர்ள் சைல்டு, அடுத்ததாக எஜுகேட் கேர்ள் சைல்டு. ஓகேங்களா. அடுத்ததாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் திட்டம். பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் குறைந்து வருவதை தடுப்பதற்காக ஒன்றிய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒன்றிய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் பெண் குழந்தைகளை கல்வி, பாதுகாப்பு மற்றும் உயிர் வாழ்தலை உறுதி செய்ய தொடங்கப்பட்டது. குறைந்து வரும் பாலின விகிதம் என்பது பெண் குழந்தைகளின் பாலினத்தை கருவிலே கண்டறிந்து அழிப்பது மற்றும் பிறந்தவுடன் பெண் குழந்தைகளை கொல்லப்படுவதன் பிரதிபலிப்பாகும். ஓகேங்களா. இதெல்லாம் நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. எப்போனா 2022-23. ஓகேங்களா. பெண் எதிர்காலத்துக்கான தொழில் ஆலோசனை, சிறுமிகளிடையே விளையாட்டு திறமைகளை அடையாளம் காண்பது போன்ற வாய்ப்புகளை உள்ளடக்கி இதுவும் பாருங்கள் சக்தி இயக்கம். நம்ம முன்னாடி பார்த்தா அந்த சக்தி இயக்கத்துக்கு கீழே தான் இந்த பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் திட்டம் வருது. ஓகேங்களா. இது மாதிரியும் கேள்விகள் வரலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் திட்டம் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சக்தி இயக்கத்துக்கு கீழே தான். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த சக்தி இயக்கத்துக்கு கீழே தான் இந்த பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போம் திட்டம் செயல்பட்டு வருது. ஓகேங்களா. திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் படிக்கணும்னா ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா மகளிருக்கான உதவி எண். மகளிருக்கான உதவி எண் என்னென்னா 181. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக இதையும் கேள்வியாக கேட்டுட்டு போயிடுவாங்க. மகளிர் உதவி எண் என்ன? 181. நாடு முழுவதும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு உதவி கோரும் பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை ஒற்றை பொதுவான இலவச தொலைத்தொடர்பு உதவி எண் தான் என்ன? 181. இது 24 மணி நேர சேவைகளை 2018 முதல், இதுவும் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்போலிருந்து இது செயல்படுத்தப்பட்டு வருது இந்த என்னன்னு பார்த்தோன்னா 2018 முதல் வழங்கி வருகிறது. ஓகேங்களா. அவசர காலத்தில் உதவி புரியும் ஆதரவு அமைப்பு, ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் மற்றும் பிற உதவி எண்களுடன் ஒருங்கிணைந்த அவசரமற்ற தேவைகளின் பெண்களுக்கு உதவி வருகிறது. ஓகேங்களா. தேவைகளில் பெண்களுக்கு உதவி வருகிறது. அடுத்ததாக பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான மாநில மற்றும் மாவட்ட மையங்கள். ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஓகேங்களா. இங்கிலீஷில் இல்லைன்னா ஹெச்னா ஹப்பு ஃபார் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஓகேங்களா. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான மாநில மற்றும் மாவட்ட மையங்கள். ஓகேங்களா. இதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஒரு டைம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான டேட்டாஸ் தான் இருக்கும், ஒரு டைம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக குறுகிய கால தங்கும் இடம். நம்ம பார்த்தோம்ல, அங்கே நார்மலாக தோழின்ற விடுதி மூலயமா என்னென்னா விடுதியாக செயல்பட்டு வருது. அடுத்ததாக குறுகிய கால தங்கும் இடமாக சக்தி சாதனை ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா. அது சார்ந்த திட்டங்களை அதை சார்ந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்கட்டான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கு மகளிர் குறுகிய கால தங்கும் இடங்கள். இது அப்படியே கேட்கலாம். மகளிர் குறுகிய கால தங்கும் இல்லங்களுக்கான பெயர் என்ன? சக்தி சதன்.
அப்படின்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிர் குறுகிய கால தங்கும் இல்லங்களாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம் என்னன்னு பார்த்தோன்னா சக்தி சதன். இத்திட்டத்திற்கு பாருங்கள், ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசால், அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 60% ஷேரும், மாநில அரசால் ஓகேங்களா, மாநில அரசால் 40% ஷேரும் கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. எந்த திட்டம்? சக்தி சதன். சக்தி சதன் என்பது என்ன? பெண்களை கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்காக அவங்களுக்கு குறுகிய கால இல்லங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த இல்லங்களுக்கு பேர் என்ன, அந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னா சக்தி சதன். இதுக்கு 60% ஃபண்டிங். ஓகேங்களா, 60% என்ன நிதி ஒதுக்கீடு மத்திய அரசாலையும் ஒன்றிய அரசாலையும், அடுத்ததாக 40% பங்கு ஓகேங்களா நிதி பார்த்தோம்னா மாநில அரசாலையும் கொடுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் உணவு, உடை, தங்குமிடம், ஆலோசனை, பயிற்சி மற்றும் சட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட பெண்கள் 3 முதல் 5 வருடம் வரை, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்ம குறுகிய கால இல்லங்கள்ன்றதுனால கொஞ்ச நாள் தான் தங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3லிருந்து 5 வருடம் வரை இந்த இல்லங்களை தங்கிக்கலாமா. 3 முதல் 5 வருடம் வரை இல்லங்களில் தங்கலாம். ஓகேங்களா, சக்தி சதன் இல்லத்தில் 50 பெண்கள் தங்கும் வகையில் தமிழ்நாட்டில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் 33 இல்லங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் இந்த சக்தி சதன் மட்டுமே 33 இல்லங்கள் இருக்கான். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 முதல் 5 வருடம் வரை ஓகேங்களா, 3 முதல் 5 வருடம் வரை அந்த இல்லத்தில் தங்கிக்கலாம். 60% ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது 40% ஃபண்டிங்லேயும் நடக்குது. ஓகேங்களா இந்த ஸ்கீம். அடுத்ததா தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை எந்த வருஷம் பாருங்கள், 2024. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை எந்த வருஷம்னா 2024. இல்லை, இது சார்ந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, டேட்டோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த டேட்டோட அப்படியே கேள்வியாக கேட்பாங்க. 21/2/2024. நம்ம சிம்பிளாக நினைப்போம், ஆனால் இதெல்லாம் அப்படியே டேட்டோடு கொடுத்துட்டு கேட்கக்கூடிய டேட்டா. ஏன்னா இது பாலிசி நோட்ஸில் இருக்குது. பாலிசி நோட்ஸ்லேருந்து டைரெக்டாகவே கொஸ்டின் வரும் நிறைய எக்ஸாம்ஸில். ஸோ இதுலேயும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 21/2/2024 அன்று வெளியிடப்பட்டது. ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ 1961. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு 2005. பணியிடங்களில் 2013. ஓகேங்களா, பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் எப்போ 2013. தமிழ்நாடு விடுதிகள் மற்றும் இல்லங்கள் சட்டம் எப்போ 2014. இல்லை, இப்போ இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1961 இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் திருமணத்தின் போது அல்லது திருமணத்திற்கு முன் அல்லது திருமண உறவின் தொடர்ச்சியின் போது வரதட்சணை கொடுப்பதையோ வாங்குவதையோ தடை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ 1961. ஓகேங்களா, தீய பழக்கத்தை தடுக்கும் விதமாக தண்டனை அதிகரிக்கும் வகையில் 1984 மற்றும் 86 திருத்தி அமைக்கப்பட்டது. வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ திருத்தப்பட்டது? 84, 86. இந்த டேட்டா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை, வரதட்சணை தடுப்பு விதிகள் 2004. இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். இல்லை, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம், எதுக்கெல்லாம் இந்த சட்டம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. ஓகேங்களா, இதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஒரு டைம். இந்த சட்டத்தோட சிறப்பம்சங்கள் பாருங்கள். சட்டத்தின் கீழ் வழக்குகள் கூடுதலாகவோ அல்லது பிற வழக்குகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் இரு தரப்பினரிடையே நிலுவையில் இருந்தாலும் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம். இல்லை, இந்த சட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சட்டங்கள்லாம் வருடங்களை வச்சு தான் கேட்பாங்க. ஓகேங்களா, எதுக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சட்டத்தோட அம்சங்கள் சிறப்பம்சங்களையும் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததா அப்படியே கீழே வந்தோன்னா தமிழ்நாடு பெண்கள் குழந்தைகள் விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 2014. ஓகேங்களா, இது சார்ந்த டேட்டாஸ் இருக்குது. இதையும் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்கள் தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. ஓகேங்களா, இதை சார்ந்த டேட்டாஸ் இருக்கும். இதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் படித்து சொன்னேன்னா இன்னும் லென்த்தியாக போகும் வீடியோ. நீங்கள் படித்தாலே சிம்பிளாக புரியக்கூடிய ஒரு டேட்டா தான், அதனால தான் உங்களே படிச்சுக்க சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்ததாக தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1993ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தை அரசு அமைத்தது. எந்த வருஷம்? 1993. ஓகேங்களா, இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா எங்கே இருக்குன்னா இதுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, 3 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய உறுப்பினர்களுடன் ஆணையம் சீரமைக்கப்பட்டு வருகிறது. இதுக்கு அடுத்து பாருங்கள், இது முக்கியமாக ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஒரு தலைவர் ஓகேங்களா, தலைவர் ஒருத்தர் ப்ளஸ் ஒரு உறுப்பினர் செயலர் மற்றும் 7 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக ஆணையம் செயல்படுது. பாருங்கள், ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர் செயலர் மற்றும் 7 உறுப்பினர்கள்
ஓகேங்களா. மொத்தமாக 9 பேர் இருக்காங்க இந்த அமைப்பில். தற்போது மகளிர் ஆணையம் 2022ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மகளிர் ஆணையம் எப்போ அமைச்சிருக்காங்க? 2022இல் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஆணையத்தின் குழுமப்பணி நடைமுறையில் அதன் பயிற்சிகள் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து சமத்துவத்தை வளர்ப்பதற்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை உறுதி செய்வதற்கும் உள்ள தடைகளை படிப்படியாக நீக்கி வருகிறது. இதில் மேக்சிமம் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஆணையத்தில், தலைவரோடு சேர்த்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்ற மாதிரி கேள்விகள் வரலாம், ஆண்டுகள் வரலாம். ஓகேங்களா. அடுத்ததாக அப்படியே கீழே வந்தோன்னா கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம், இதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதை சார்ந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எந்த வருஷம்? 2022 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2022ஆம் ஆண்டு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் உருவாக்கப்பட்டது 2022. ஓகேங்களா. இப்போ திருநங்கையர் நல வாரியம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தோம். அதை சார்ந்த முக்கியமான டேட்டாஸை இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. திருநங்கையர் நல வாரியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 2008. ஓகேங்களா. இதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக செயல்பட்டு வருகிறது. இல்லை, அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததாக திருநங்கையர் நல வாரியம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 2008. 40 வயதிற்கு இது ஒரு எக்ஸாமில் அவங்களுக்கு எவ்வளோ உதவித்தொகை தராங்கன்ற மாதிரியான கேள்விகள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. 40 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கையருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 1000 வழங்கும் திட்டம். ஓகேங்களா. 1000 வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஓகேங்களா 1/3/2023 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல் 1000 1500 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. இல்லை, ஃபஸ்ட்டில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2023 1500 உயர்த்தி வழங்கிட்டு இருக்காங்க. திருநங்கையர் நல வாரியம் எப்போ அமைக்கிறாங்க? 2008. ஓகேங்களா. அடுத்ததா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம். நிறைய டைம் நம்ம இதை பார்த்துட்டோம். அதை சார்ந்த டேட்டாஸ் தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததா தமிழ்நாடு திருநங்கையர் நல வாரியம். ஓகேங்களா. இது சார்ந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள். திருநங்கையர் மறுவாழ்வு அவர்களுக்கு சமுதாயத்தில் சம உரிமை மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு திருநங்கையர் நல வாரியம் 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இல்லை, அடுத்ததாக 40 வயதிற்கு மேற்பட்ட, ஓகேங்களா, இது பாருங்கள், அந்த ஓய்வூதியம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இங்கே ஓய்வூதியம் தராங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் பாருங்கள், எத்தனை வயசுக்கு மேலே ஓய்வூதியம் தராங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 40 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கையருக்கு ஓய்வூதிய திட்டம். அப்போ 40 வயசுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு ஓய்வூதியம் தராங்க. ஓகேங்களா. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. ஆதரவற்ற திருநங்கையருக்கான ஓய்வூதிய திட்டம் 2012-13ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அப்போது அந்த ஆதரவற்ற இந்த ஸ்கீம், ஓகேங்களா, அவங்களுக்கு ஓய்வூதியம் தரன்ற திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 2012-13. ஓகேங்களா. இந்த ஆண்டில் தான் தொடங்கப்படுது. இத்திட்டத்தின் மூலம் 40 வயதிற்கு மேற்பட்ட பொருளீட்ட இயலாத ஆதரவற்ற திருநங்கையர் பயன்பெறுகின்றனர். ஓகேங்களா. 40 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த உதவி திட்டம் கிடைக்கும். ஓகேங்களா. ஓய்வூதிய திட்டம் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்ததான் பாருங்கள், 27/2. ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருஷம் டேட்டு பார்த்துக்கோங்க. 2023 நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனால் டேட் பாருங்கள், 27/2/2023. ஓகேங்களா. 27/2/2023 தான் 1000 1500 உயர்த்தப்பட்டு தகுதியுடைய திருநங்கையருக்கு வருவாய்த்துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்டான வருஷம் 2023. ஃபஸ்ட்டு 2012-13 கொடுத்துருக்காங்க 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு. ஓகேங்களா. அதுவே 2023 என்ன பண்ணியிருக்காங்க? 1000 1500 உயர்த்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 2002 தொடங்கியிருக்காங்க. இது சார்ந்த டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாடு சமூக நல வாரியத்தின் மூலம் 1990 முதல் செப்டம்பர் 2022 வரை செயல்படுத்தப்பட்டு வந்தது இந்த திட்டம். ஓகேங்களா. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மானியத்தை வழங்கும் திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருது. 2022 தான் தனியாக ஒரு சட்டம் போட்டாங்க, தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற நல வாரியம். ஓகேங்களா. இப்போ நம்ம முக்கியமான ஒரு டேட்டாஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காகவும் பெண்களோட சமத்துவத்தை சொல்கிறதுக்காகவும் நிறைய விதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பாலிட்டியில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். ஓகேங்களா. பாலிட்டி இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான சட்டங்கள். ஓகேங்களா. சட்டப்பிரிவுகள், ஆர்டிகல்ஸை பார்க்க போகிறோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா. ஆண் பெண் எல்லாரும் சமம்பா சட்டத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 14. அடுத்ததான் மதம், இனம், சாதி, பால், இனம், பிறந்த இடம் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றின் காரணமாக பாகுபாட்டு காட்டக்கூடாது. ஓகேங்களா. காட்டுதலுக்கு தடை அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 15(1). ஓகேங்களா. சப்கிளாஸ் 1. அடுத்ததாக பாருங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆதரவாக மாநில வாரியாக சிறப்பு ஏற்பாடு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆதரவாக மாநில வாரியாக சிறப்பு ஏற்பாடு அப்படி சொல்கிற ஆர்டிகல் எதுனா உறுப்பு 15(3). இந்த பிடிஎஃப் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வருது. ஓகேங்களா. அந்த டவுன்லோட் பண்ண சேம் பிடிஎஃப் தான் இது. பட் கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஓகேங்களா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு ஆர்டிகல் என்னென்னா ஆர்டிகல் 16 உறுப்பு 16. அடுத்ததாக பாருங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்தை சமமாக பெறுதல்.
ஓகேங்களா. ஆண்களும் பெண்களும் போதுமான வாழ்வாதாரத்தை சமமாக பெறுதல். இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிக்கல் 39A. ஓகேங்களா. இதெல்லாம் டிபிஎஸ்பியில் வரும். சம வேலைக்கு சம ஊதியம். ஓகேங்களா. சம வேலைக்கு சம ஊதியம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. உறுப்பு 39ல் டி. ஓகேங்களா. சம வேலைக்கு சம ஊதியம் ஆர்டிக்கல் 39D, இதெல்லாம் டிபிஎஸ்பியில் வரும். ஓகேங்களா. அடுத்ததான் சமவாய்ப்பு அடிப்படையில் நீதியை மேம்படுத்துதல் மற்றும் இலவச சட்ட உதவி வழங்குதல். ஓகேங்களா. இதுக்கான ஆர்டிக்கல் 39A, இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இலவச சட்ட உதவி வழங்குதல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எதுனா 39A. இப்போ நம்ம பார்க்குற ஆர்டிக்கல் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சமவாய்ப்பு அடிப்படையில் நீதியை மேம்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் இலவச சட்ட உதவி. ஓகேங்களா. 39A, இது நிறைய முறை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பெண்களை இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிடுதல் ஆர்டிக்கல் 51A. 51A. ஓகேங்களா. அடுத்ததாக பெண்களுக்கு 1/3 ஓகேங்களா இடஒதுக்கீடு பஞ்சாயத்துகளில். ஓகேங்களா. 1/3 பெண்களுக்கு தான் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 243D. மற்றும் நகராட்சியில் பஞ்சாயத்துகளில் 243D, அதுவே நகராட்சியிலன்னு பார்த்தோன்னா 243T. ஓகேங்களா. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம பார்க்குற இந்த 2 பாக்ஸுமே ஓகேங்களா, இந்த 2 பாக்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதில் இருந்து கேள்விகள் வரும். ஓகேங்களா. பெண்களுக்கு சொத்துரிமை உறுப்பு 300A. பெண்களுக்கு சொத்துரிமை ஆர்டிக்கல் 300A. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 300A. ஓகேங்களா. இந்த ஸ்கீம்ஸ், இந்த திட்டங்கள் எல்லாம், இந்த சட்டங்கள் எல்லாமே, சட்டங்கள் சொன்னால் இந்த ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா, இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டியில் இந்த கேள்வி, இதை சார்ந்த கேள்விகள் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதனால் இதில் இருக்கிற ஆர்டிகல்ஸை ஒரு நோட்டில் எழுதி வச்சு கூட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகளிர் நலன் சார்ந்த முக்கியமான திட்டங்களை நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான திட்டங்கள் ஓகேங்களா, எக்கனாமிக் சர்வேலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.